உங்க உங்க கடவுள்னு நினைச்சுக்கோங்க. நான் எளிய உள்ளம் கொண்ட பக்தர்களை குப்பையிலிருந்து கோபுரத்திற்கும், மண்ணிலிருந்து விண்ணுக்கும் உயர்த்தி வைக்க திறமை உள்ளவனாக இருக்கிறேன். என் குழந்தாய், துவக்கத்திலிருந்து உனது வாழ்வில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களை சீர்தூக்கி பார்த்து வர யாரை நம்பலாம்? யாரை நம்பக்கூடாது என்பதை முடிவு செய்து கொள். வாழ்க்கையில நம்ம மேலுறணும்னா, யார நம்பலாம், யார நம்பக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம தீர்மானிச்சு வச்சுக்கணும். எந்த இடத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களிடம் பணிந்து போணும். அவங்கள்ட்ட போய் நம்ப வீரத்த காட்டக்கூடாது. விசுவாசம் காட்டணும். அதாவது நம்பிக்கைய உருவாக்கணும். யாரால் உனக்கு காரியம் நடக்கக்கூடுமோ, அவர்களது இதயத்தை உன் பக்கம் திருப்பும் வழிகளில் ஈடுபடணும். இனிமேல் எதையும் வெளிப்படையாக செய்யாமல், மறைந்திருந்து தாக்கும் புலியைப் போல சமயம் பார்த்து கொண்டிரு. வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லோரிடமும் நயமாக, இன்பமாக, இனிப்பாக பேசு. உன்னிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றன.